எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இந்த வீடு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ ஒரு ஃபுல் ஃபர்னிஷில் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 20/60 ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கலாம், ஒரு டீசென்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தான். ஃபியூச்சரில் தார் ரோடு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் ஈஸி அக்சஸ் டு மெயின் ரோடுங்க. அதாவது தன்றாம்பட்டு ரோட்டில் இருக்குது ஈஸி அக்சஸ் டு மெயின் ரோடு. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துடும். ஸோ தற்சமயத்துக்கு அவங்க டெம்பரரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு கார் ஏறத்துக்கு உண்டான ஸ்லோப் பாருங்கள். ஒரு நார்மல் ஸ்லோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்க்கு. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். ஒரு சைடில் போரு சம்பு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் வேணால் ஒரு 5 சீட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாது, காங்கிரீட் பண்ணியிருக்காங்க, இறக்கி பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட ஒரு விண்டோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலுக்கு போகிறதுக்கு கார் பார்க்கிங் வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மெயின் அருகாலோட டிசைனுங்க. ஹால் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக தெரியுதுங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா பெருசாகவே தெரியுது. இது டிவிக்கு உண்டான யூனிட்டுங்க. அதுக்கு முன்னாடி மெயின் டோரோட டிசைன் பாருங்கள். இது மெயின் டோரோட டிசைனுங்க. ஒன் சைடில் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இது ஒன் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிவிக்கு உண்டான யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, காங்கிரீட்டில் தான். ஹால்லே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஈஸ்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி போஜனம் கொடுத்துருக்காங்க. போஜனம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ரூமு, ஒரு 3-4 பேர் நிற்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடரேட்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ராஃப்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது லெஃப்ட்டில் தெரியுது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க, ரைட்டு தெரியுது செகண்ட் பெட்ரூம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசினுக்கு ஒரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹால்லேயே உங்களுக்கு இந்த வாஷ் பேசின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. ஃபஸ்ட் ரூம் பெட்ரூம் பேக்கில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் போட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டும் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் துணி காய வைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்பேஸு, ப்ளஸ் ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. பின்னாடி விட்டுருக்காங்க, வென்டிலேஷனுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஏரியா. பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒன் சில ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸில் இவங்க ஷெல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சரி லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. ஹாலில் பார்த்த மாதிரியே ஒன் சைடு வாலில் இந்த டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கெலாம் பிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு லென்த்தான ஒரு ரெஸ்ட் ரூமாக தெரியுதுங்க. அது ஓடிஸோட கால் பண்ணி வரனால நல்ல ஒரு லென்த்தாகவே தெரியுதுங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. வென்டிலேஷனும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஷெல்ஃபில் லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு, ப்ளஸ் ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால், ஃபஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு மூணுலேயுமே வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங். இந்த ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இந்த பெட்ரூம்லேயும் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. ஸோ மொத்தம் 2 வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க, ஒரு இந்தியன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.